கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்குண்டான வேத வசனம் ஆதியாகமம் 12:2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். எனக்கு அருமையானவர்களே, இந்த வசனத்தை உரிமை பாராட்டி ஜெபம் பண்ணுங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உங்கள் பேரை கர்த்தர் உயர்த்தப்படுறார், உங்கள் தலையை ஆண்டவர் உயர்த்துறார். அதாவது நீங்கள் ஆசீர்வாதமாக தான் இருப்பீங்க. உங்களை யார் சபித்தாலும் அந்த சாபத்தால் ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றி போடுவார். காரணம், உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இந்த பெரிய ஜாதி அப்படின்னு சொல்லும்போது என்ன அர்த்தம்? உங்களை நான் உயர்த்துவேன், உங்களை பலுகவும் பெருகவும் செய்வேன். இப்போ இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பொருளாதாரத்தையும் உங்களுடைய குடும்பத்தையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னா குறைகள் நிறைவாகும். என்ன எதிர்பார்ப்போடு நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ, எதை நம்பி தேவனுடைய சமூகத்தில் காத்துக்கிட்டு இருக்கீங்களோ அதை கர்த்தர் கொடுப்பார். இந்த நாளில் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இந்த வசனத்தை உரிமை பாராட்டுங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென். அல்லேலூயா.